Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சேலஞ்ச் பார்க்க போறீங்கன்னா 24 hours 50 rupees eating challenge பண்ண போறோம். இந்த ஒரு நாள் ஃபுல்லா 50 ரூபாய் வச்சு அப்படி காலையில உச்சைக்கு சாயங்காலம் நைட் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வந்துட்டு நம்மட்ட இப்போ 50 ரூபாய் தான் இருக்கு. அப்போ நைட்டுக்கு யூஸ் ஆனோம், காலையில நைட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். சோ அதனால இன்னைக்கு காலையில நமக்கு என்ன சாப்பிட போறோம்னு தான் பார்க்க போறோம். இப்போவே நான் எந்திரிச்சதே 11 மணி ஆயாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பிடணுமா வேண்டாம்னு கூட இருக்கு. ஸோ நம்ம சேலஞ்சுக்கு வேண்டி கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். நீ உச்சைக்கு சாப்பிடணும், அது நான் கொஞ்சம் நேரத்தையும் சாப்பிட்றேன். ஸோ என் சேலஞ்சுனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா இப்போ தான் 11 மணிக்கு தான் சாப்பிடவே போகிறேன். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம 50 ரூபாயே இப்போ காலி பண்ணக்கூடாது. கைஸ் நம்மகிட்ட 50 ரூபாய் இருக்கு. இப்போ கடைக்கு போய் என்ன இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கடைக்கு போனாலும் அப்படி என்ன காலைல சாப்பிடணும்னு தோணும். நம்ம இன்னைக்கு காலைல என்ன சாப்பிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடைக்கு போகலாம். வாங்க கைஸ், வாங்க கடைக்கு போகலாம். கடை பக்கத்தில் தான் இருக்கு, நம்ம போய் நடந்தே போய்க்கலாம். கைஸ் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்க. பச்சை லேஸ் தான். இப்போ இந்த ஃப்ளேவர் தான். அப்புறம் ஒரு சிப்பா ஒன்று தாங்க, ஒன்று யூடியூப் சேனல் நம்ம 20 ரூபா கொண்டு போயிருந்தேன். எனக்கு சேஞ்ச் இல்லை. 20 ரூபா கொண்டு போயிட்டு ரெண்டு காலையில் எனக்கு ரெண்டு 10 லேஸ் தான் சாப்பிடுவேன். அந்த 10 லேஸில் அதனால ரொம்ப 2 லேஸ் வாங்கணும், ஒரு சிப்பு வாங்கலாம். இத்தனை மணி காலையில் சாப்பிட்றோம். எனக்கு வேறு எதுவும் சாப்பிட தோணாது. ஸோ அதனால இது சாப்பிடலாம். பாக்கி 7 ரூபா பாக்கி கொஞ்சம் தங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுது. நாங்கள் நம்ம சாப்பிட பார்க்கலாம். கைஸ் நம்ம அப்போ நேரத்தை சொன்ன மாதிரி 2 சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு சிப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறமா நம்மள்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 37 ரூபா தான் நம்மள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. இனி உச்சைக்கு ஈவினிங் நைட் இந்த 3ம் நம்ம இந்த 37 ரூபாய் வச்சு இது பண்ணணும். சரி, நீங்கள் இதுக்கு மேலே வயர் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்லி சாப்பிடுவோம். இதில் 2 லேஸை சாப்பிடுவானே தெரியாது. அது இருந்தாலும் 2 லேஸ் வாங்கிடுவோம். கரெக்டாக மணி 11:45 ஆயாச்சு. எப்படியும் 1:30 போல சாப்பிடலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் அதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கைஸ் அப்படியே ஒரு லேஸ் பேக்கெட் இருந்தாச்சு. சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தின்றது நானா? ஓகே, ஒரு லேஸ் பேக்கெட் க்ளோஸு லேஸ் பேக்கெட். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இன்னும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் சேனலில் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ் நிறைய நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ அதனால தான் எதுவுமே பேச முடியாமல் ஒரு மாதிரி திக்கி இருக்கு. இனிமேல் நம்ம வேறு எல்லா வீடியோஸும் பங்கமாக பண்ணிடலாம். அதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வ்ளாகில் இந்த வீடியோவில் நான் மட்டும்தான். ரோஹித் அண்ணா, ரிச்சு அக்கா, நிஷா இவங்க யாருமே வரல. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம் சொன்னாங்க, படிக்கிற அந்த மூட்லேயே அவங்க இருக்கேன். எனக்கு மட்டும் எக்ஸாம் இல்லை சொன்னாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கேன். அப்புறம் நிஷாத்துக்கு எக்ஸாம் இல்லை தான், பட் அவன் இப்போ இங்கே இல்லை, வேறு வெளியூருக்கு போயிருக்கான். ஸோ அதனால் வர முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வ்ளாகில் யாரை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கள மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மந்த் டாஸ்கில் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வ்ளாகில் வருவாங்க. அது வரைக்கும் என்னோடய வ்ளாக்ஸ் தான் இந்த வீடியோவில் சேனலில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் 2 லேஸ் பேக்கெட்டும் காலி. இப்போ நம்ம அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஓவர். இனி லஞ்சுக்கு பார்க்கலாம். பாய் கைஸ். இது மத்தியானம் சாப்பிடக்கூடிய டைம். அப்போ வந்துட்டு நமக்கு பேலன்ஸ் 34 ரூபாய் இருந்துன்னு சொல்லியிருந்தோம். அதில் 5 ரூபா கேன்சல். பிகாஸ் என்னென்னா 5 ரூபாய்க்கு வந்துட்டு நாங்கள் கடையில் போய் 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் வாங்கியிருக்கோம். இது 5 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் சைடில் அங்கே. அப்புறம் நம்ம தட்டி பார்க்கலாம் எப்படி இருக்க போதும்.
ஓ நல்லா தான் இருக்கு போதும் எனக்கு ரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் கடையில் உள்ள தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்காங்க பார்த்து ஜெய் கஞ்சி குடித்த மாதிரி எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. நான் அப்போவே சொன்னேன் நம்ம எழுதுனது லேட்டு, ஸோ அதனாலேயாவது சாப்பிட கொஞ்சம் லேட் ஆச்சு. 11:30 தான் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ மதியம் என்ன சாப்பிட போகிறோம் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் தயிர் சாதம் தான். இது ஈவினிங் ஒரு 4:30 அந்த டைமில் அப்போ என்ன சாப்பிடலாம். பாக்கி எத்தனை ரூபாய் கைஸ் பேலன்ஸ் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபாய் இருக்குது. இதை வச்சு நைட்டும் ஈவினிங்கும் எப்படியாவது கடத்தணும். அப்போ தான் இந்த சேலஞ்ச் வின் பண்ண முடியும். சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். லஞ்சு இதோடி ஃபினிஷ். இனி ஈவினிங் நம்ம இது பார்க்கலாம். நமக்கு முன்னாடி ஒர்க் கூட சொல்ல பேலன்ஸ் 32 ரூபாய் இருக்குது. அது ஈவினிங் நைட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா இனி ஈவினிங் சொல்லிக்கிறோம். பாய் கைஸ். அப்போது குட் டே இதில் 10 ரூபா பிஸ்கெட்டும் சாயா 10 ரூபா. என்னால் பிடிச்சாமல் இருக்க முடியாது, தலை வலிக்கும். அதனால நம்ம சாயா கண்டிப்பாக பிடிச்சாலும் நைட்டுக்கு வெறும் 12 ரூபா தான் இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றுமே தெரியாது. நைட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அந்த 50 ரூபாய் தவிர ஒரு சாப்பாடு தான் எதுவும் சாப்பிடல. சோறை நான் வந்து சொன்னேன் உச்சைக்கு என்ன சாப்பிட்டேன்னு அதான் சாப்பிட்ருவேன். இது தயிர் சாதம். மற்றபடி யாராலும் சாப்பிடலாம். நம்ம சேலஞ்சு தான் ரைஸ். எனக்கு ஆக்சுவலி பிடிக்காத பிஸ்கெட் என்னன்னா குட் டே. ஸோ இதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேண்டி அப்படி நம்ம ஈவினிங் இது முடிஞ்சு இனி நம்ம நைட் சாப்பாடு டின்னரில் சந்திக்கலாம். பாய் கைஸ். அப்போ இது நைட் டின்னரோட டைம். அப்போ வந்துட்டு கரெக்டாக மணி 8:30 ஆகுது, 8:15 சம்திங்கில் ஆகுது. அப்போ நம்ம வந்துட்டு எத்தனை ரூபா இருக்குன்னு சொன்னோன்னா 12 rupees தான் இருந்துச்சு. ஸோ அதில் என்ன சாப்பாடு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்திரி வாங்கியிருந்தோம். ஒரு பத்திரி 3 ரூபாய்க்கு 3 பத்திரி வாங்கியிருந்தோம். பாக்கி 4 ரூபாயை வேலெட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேலெட்டை சேவிங் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அதுக்கு கூடயே ஃப்ரீயாக கிரேவி தருவாங்க. ஆக்சுவலி என்ன கிரேவினா எக் கிரேவி. ஸோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். கைஸ் அப்போ நம்ம டின்னர் இவ்வளோதான். ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிக்கிறேன் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சிப்ஸ் பேக்கெட், அப்புறமா ஒரு சிப்பப்பை. மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ஈவினிங் என்ன சாப்பிட்ருக்கேன்னா 10 ரூபாய்க்கு டீ, 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் சாப்பிட்ருக்கேன். நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்ருக்கேன்னா 3 ரூபாய்க்கு மொத்தம் 9 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்ருக்கோன்னா பத்திரியும் எக் கிரேவியும் சாப்பிட்ருக்கோம். டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐகானை தட்டி விட்டுருப்பாங்க. பாய்.